ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தா, நீ சந்தோஷமாக இருப்பதற்கும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கும் பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னிடம் இல்லாததை நினைத்து நினைத்து மனவேதனையோடு இருக்கிறாய்? உன்னுடைய நினைவுதான் உன்னை நிலை தடுமாற வைத்திருக்கிறது. அந்த தடுமாற்றம்தான் உன் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்யாவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. உனக்குள் இருக்கும் பயமே உன்னை மெல்ல மெல்ல சிதைத்து கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்குமே பொய்யாகவே ஆகாது. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. காரணமே இல்லாமல் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீயும் பல தடவை யோசித்துதான் இருக்கிறாய். மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் கூட சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வு உன் கண் முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைத்திருக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள். எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிடு. உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை உன் மனதிலிருந்து நான் விரட்டியடிப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்குதான். என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாயிதேவா, துவாரகாமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலவே மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்றும் சொல்லுக்கு சாயிதேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு ஆகிவிட்டாய் என் குழந்தா. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கு தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயிதேவா நான் அறிவேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் உன் சாயிதேவா இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும், அதேபோல் அழும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம் தான் இப்படி நடந்து கொள்ள முடியுமே தவிர வேறு யாரிடம் நடந்து கொள்ள முடியும்? நீ உன் துவாரகாமாயி தாயிடம் நடந்து கொள்கிறாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் கலந்தேதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்ட பின் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளே இருக்காதே. சாயப்பா நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. எதுவுமே இங்கு நிரந்தரமே அல்ல. இதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்குமே யாரிடமும் கெஞ்சவே மாட்டாய். என் அன்பு பிள்ளையே, என்னை உண்மையாக நம்பு. நீ நம்பவே முடியாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன் உன் சாயினேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பொழுது நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என் பிள்ளையே.
கொஞ்சம் சாணக்கியத்துடன் இருப்பதே உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இது என்பதை அறிவதும் தான் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். அறிவாளிகளின் சிறந்த இயல்பும் இதுதான். இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகளாகவே இருக்க வேண்டும். அப்படி உன்னுடைய செயல்களை நீ செய்தால் வெற்றியை மிக சுலபமாக தழுவலாம். உன் திறமையை பொறுத்தே உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. திறமையை வளர்த்துக்கொள். சிலரிடம் கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டிப்பார். அப்பொழுது அந்த உறவு எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். பிரிவுகள் உண்டாவதையும் தடுத்துவிடும் அந்த செய்கை. இந்த உலகில் சாத்தியமற்றது, முடியவே முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ சிந்திக்கக்கூடிய அனைத்துமே உன்னால் செய்ய முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு மறு வாய்ப்பு தரப்போவதே அல்ல என்பதுதான் உண்மை. தன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் எப்பொழுதுமே நிச்சயம் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகத்தான் கடப்பான். எனவே சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வாழ்க்கையே நிரந்தரம் அல்ல என்பது போல உன் வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னிடமே நிரந்தரமாக இருந்து விடுமா? இதை நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து கெஞ்ச மாட்டாய். மற்றவர்களிடம் எதையுமே எதிர்பார்த்து நிற்க மாட்டாய். உனக்கு வருவதை நினைத்து கொண்டு உனக்கு வருவதை கிடைத்ததை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக இந்த நொடியை நிம்மதியாக கழித்துப்பார். உன் வாழ்க்கை சொர்க்கமாகவே உனக்கு இருக்கும். சொர்க்கமாகவே உனக்கு அமையும். என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் பாவத்தை சேர்க்கும் சிலர் பணக்காரராக மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. பாசத்தை சேர்த்த சிலர் பைத்தியக்காரராக மாறுகிறார்கள் என்பது மிக மிக உண்மை. தன் தவறு என்னவென்று தெரிந்தும் அதை திருத்திக் கொள்ளாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யவே செய்யாது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நின்று பழகிக்கொள். குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால், குனிய கற்றுக்கொண்டால் நிமிர விடாது இந்த உலகமே. உன்னை எப்பொழுதும் தைரியமாக இருக்கும்படி வைத்துக்கொள். மற்றவர்கள் பேசுகிறார்களே என்று அவர்கள் வார்த்தைகளுக்காக நீ சிந்திக்க ஆரம்பித்து அவர்கள் வார்த்தையை கேட்க ஆரம்பித்தால் பின் உன் வார்த்தைக்கு மனம் சொல்லும் வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய பழகு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையை நகர்த்து. மற்றவர்களுக்காக வளைந்து கொடுக்க நீ ஆரம்பித்தால் நிமிரவே முடியாது இந்த உலகத்தில். உலகம் அப்படி உன்னை குனிய வைத்துவிடும், எப்பொழுதும் நிரந்தரமாக. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே எவ்வளவு நிறைவு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு குறைவு இருந்து கொண்டுதான் இருக்கும். யாரிடம் வேணாலும் கேட்டுப்பார். நிறைவோடு வாழும் எவனுமே இந்த உலகத்தில் இருப்பதாக சாத்தியக்கூறுகளே இருக்கவே முடியாது. எல்லோர் வாழ்விலும் நிச்சயமாக ஒரு குறை இருக்கவே செய்யும். அதுவே வாழ்வின் யதார்த்தமும் கூட. நீ மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? எவ்வளவுதான் கதறி கதறி அழுதாலும், எவ்வளவுதான் புலம்பி புலம்பி தவித்தாலும், வலிகள் என்பது வலிகள்தான். அந்த வலிகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். வலிக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? இதை நன்றாக சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டமானாலும் எவ்வளவு துக்கமானாலும் நீ வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். உன் வலிகளும் குறையவே குறையாது. யார் மீதும் கண்மூடித்தனமாக அன்பு வைக்காதே. அப்படி அன்பை வைத்துவிட்டு அந்த அன்பு உன்னை விட்டு விலகினால் எப்பொழுதுமே உன் மனம் பாரமாகத்தான் இருக்கும். உன்னால் அமைதியாக இருக்கவே முடியாது. எதுவுமே நிரந்தரமில்லை இந்த வாழ்க்கையில். இதை நீ புரிந்து கொண்டால் மற்றவர்களிடம் கெஞ்சவே மாட்டாய்.
பயணத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இரு. எந்த தடங்கல்கள் வந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும் தொடர்ந்து கொண்டே இரு உன்னுடைய பயணத்தை. முடிந்தால் நடக்க முடியவில்லை என்றால் தவழ்ந்தாது சென்றுவிடு. ஆனால் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை அப்பொழுதுதான் உன்னால் அடைய முடியும். அடைந்து வெற்றியை காண முடியும். உன் பாதையில் 1000 தடைகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாதே. தோல்வி என்பது நாம் தேடாமல் கிடைக்கும். ஆனால் வெற்றி என்பது நாம் தேடினால் மட்டுமே கிடைக்கும். அதைவிட தேடினால் மட்டுமே கிடைக்கும் வெற்றி. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அமைதியாக இரு. உன் வழிகளில் நீ உண்மையாயிரு. அதுவே உன்னை உன் வாழ்வில் உயர்த்தும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சமும் கூட. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை மனதில் போட்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நெருங்க முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டது போல நீயே நினைத்து கொண்டு சாயப்பா எனக்கு உதவவே இல்லை என்று நீயே தவறாக புரிந்து கொண்டு என் மீதும் கோபப்படுகிறாய். எதற்காகவும் கலங்காதே என் கண்மணியே. விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக நீ பெறுவாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல், என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். உன் துன்பத்தையும் சிறப்பானதாக மாற்றி யோசி. உன்னுடைய வழிகளும் இன்பமயமாக மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறும். எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள். தூய எண்ணங்களாக வைத்துக்கொள். உன் எண்ணப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன். உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கான எல்லாமே கூடி வரும் நாள் மிக தொலைவில் இல்லை, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். சந்தோஷம் உன்னை தொட பக்கத்தில் வந்துவிட்டது. விடியலுக்காக காத்து கொண்டே இரு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. அந்த நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நாள் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்கு தேவையானதை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் என் கண்மணியே. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் பொறுமைக்கு தக்க பதில் நிச்சயமாக கிடைக்கும். உன்னை நினைத்து பார்த்து நான் வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்று எனக்கே புரியவில்லை. நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை, என் வாழ்வில் எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய்.
இனி வரப்போகும் எல்லா நாளும் அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கும். நீ அதிர்ஷ்டம் செய்திருப்பதால்தான், புண்ணியம் செய்திருப்பதால்தான் என்னுடைய பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷமாகவே இருக்கிறாய். அதனால்தான் நீ கேட்டதையெல்லாம் முடித்துத் தர, நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றித் தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்து விடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். எதை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடக்கட்டும். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்று தீர்க்கமாக நம்பு. நடப்பது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். இன்று இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை விடியல் உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்பட்டு நிற்கப் போகிறாய். சாயப்பா, என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து என்னிடம் கேட்கத்தான் போகிறாய். உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை, அற்புதத்தை காண காத்து கொண்டிரு. இன்னும் சில மணி நேரம்தானே. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சில மணி நேரம்தான். பொறுமையோடு இரு. கவனமாக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு நிம்மதியாக கண்ணுறங்கு. இதுவரை உணவு உறக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் சுகமாக மாறப்போகிறது. இன்று இரவு எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து இந்த ஊரே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு எல்லாம் சுபமாகவே மாறப்போகிறது.
எல்லாம் உனக்கு வெற்றிமயமாகவே மாறப்போகிறது. இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்தவர்களை நிச்சயமாக அவர்கள் யாரென்று அவர்களை புரிய வைத்து, வாழ்க்கை என்றால் என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். என் பிரியமான குழந்தை, கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ கண்ணீர் சிந்தினாலோ உன் சாயப்பாவிற்கும் வலிக்கத்தான் செய்யும், மனவேதனை படத்தான் செய்யும். நீ கஷ்டப்பட்டால் நான் படும் துன்பத்திற்கு அளவே இருக்காது என் பிள்ளையே. எனவே வருத்தப்படாமல் இரு, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நாளை உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயத்தை பார்த்து மெய்சிலிர்க்கப் போகிறாய். அப்பாவின் பாதத்தில் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நாளை நடக்கும் பார். நான் இருக்கிறேன் குழந்தையே. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் என்னுடைய உதவி உனக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். என் பிரியமான பொக்கிஷம் அல்லவா நீ. உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? சாயிநாதரே, வாழ்க்கையில் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறாய். அனைத்தையும் இழந்தவர்கள், வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து கொண்டிருப்பவர்கள் வேதனைப்படுவதற்கு அவசியம்தான் என்ன? ஏன் என்று உனக்கு புரிகிறதா? நீ இழக்க வேண்டும் என்று உன்னிடம் எதுவுமே இல்லைதானே? பின் வருத்தப்படுவதோ கவலைப்படுவதோ எதற்கு என்றுதான் உன் சாயி தேவா கேட்கிறேன். ஏதாவது ஒன்று இழந்தால் மற்றொன்றை பெறலாம் என்பது வாழ்க்கையின் நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்துவிட்டாய் என்னும் பட்சத்தில் நீ பெறுவதற்கான வாய்ப்பு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். இதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஏன் இப்படி உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்கிறாய் பிள்ளையே? ஆம் பிள்ளையே, நீ இழக்கும் காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ பெறத்தான் போகிறாய். பெறுவதற்காகவே உன் வாழ்நாளில் இது நாள் வரை அனைத்தையும் இழந்திருக்கிறாய் என்பதை மனதாக ஏற்றுக்கொள். இனி நீ பெரும் காலம் மட்டுமே உன்னை நோக்கி வரப்போகிறது. என்னை தொட்டுவிட்டு இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றாலே உனக்கான நல்ல வாய்ப்பு உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைந்தே தீருவான். மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே. நான் தவறு செய்துவிட்டேன், இனி என் தவறை நான் எப்படி திருத்திக் கொள்வது என்றெல்லாம் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. மனிதனாக பிறக்கப்பட்டவன் தவறு செய்வது என்பது இயற்கைதான். நீயும் அதைதான் செய்திருக்கிறாய். ஆனால் அந்த தவறை நான் தவறு செய்தேன் என்று எப்பொழுது நீ உணர்ந்தாயோ அந்த நிமிடத்திலேயே இறைவன் உன்னை முழுவதுமாக ஆசிர்வதித்து விட்டான் என்றுதான் அர்த்தம். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில், மாயையான விளையாட்டில் என்னுடைய அன்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் தவறு இழைக்கக்கூடும் என்பதும் எனக்கு தெளிவாகவே புரியும். தவறு செய்தாலும் நான் உன் அருகிலேயே இருந்து அந்த தவறிலிருந்து எப்படி உன்னை காக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருப்பேன். நீ தவறான வழியில் சென்றால் கூட உன்னை திருப்பிவிட என்னால் ஆன முயற்சிகளை நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். ஏதாவது தவறு செய்துவிட்டு ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நானே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது வேறு யாராவது மூலமாகவோ என் பிள்ளைகளை அந்த தவறிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். நான் என்றுமே எப்பொழுதுமே என் பிள்ளைகளை கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் என் பிள்ளை மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். எனவே எதற்குமே பயப்படாதே. நீ செய்தது தவறே இல்லை பிள்ளையே. நீ அதை தவறாக நினைத்தாலும் கூட நான் என் பிள்ளைக்காக அதை மன்னிக்க மாட்டேனா? தவறு செய்து திருந்திவிட்டால் உத்தமனாகி விடுகிறாய்.
எனவே நீ பயப்படுவதற்கு எதுவுமே இங்கு இல்லை. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. அனைத்தும் ஒரு நாள் மாறும், மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் அதிகமாக சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. அதை பல மடங்காக திருப்பித் தருவேன் உன் சாயி தேவா. மற்றவர்களுக்கு துரோகம் நினைப்பவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கும் நீ விருட்சம் போன்றவர். எப்பொழுதுமே ஆழ ஊன்றிதான் நிற்பாய். பல பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பயந்து போய்விடாதே, சோர்ந்தும் போய்விடாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் துணையாக, பக்கபலமாக, உறுதுணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். உன் மனதை தேற்றுவேன். நீ வெற்றியடைய நல்ல வழியை உனக்கு காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அது மட்டுமல்லாமல் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். நீ மலர்களை மட்டுமல்ல, கனியையும் தரும் மரமாகவே இருப்பாய். உன் மூலமாக வரும் நன்மை பல பேருக்கு பயனாகவே இருக்கும். நாம் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுத்துவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் யார் மேலேயும் கோபம் என்பதை படவே படமாட்டாய். மற்றவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய். ஏனென்றால் அப்படி பல கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். குழந்தையே, எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் வந்து சேரும். நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். நீ நெடுநாட்களாக விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பல மாற்றங்களை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும், நடக்கவிருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அந்த அற்புதத்தை கண்ட பிறகு ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். என் காலடியில் விழுந்து நமஸ்கரிக்கத்தான் போகிறாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம், தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்துக்கொள்வேன். நிச்சயமாக பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக் கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா.
உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்துத் தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக.